கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லிட்டேன். நான் யூஸ்வலாக யூடியூப்ஸ் பார்க்கறது கிடையாது, எங்கள் நிர்வாகிகளுக்கே அது தெரியும். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேங்க, உண்மைக்கு புறம்பாக அது 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பத்தி குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கு, சொத்து குவி வழக்கு இருக்கு, கள்ளச்சாராய வழக்கு இருக்கு, குண்டர் சட்டத்துல கைது இருக்கு, ஏதாவது கனிம வள கொள்ள வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேல யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவரா சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேல யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவா இத ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ, அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்னு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதை ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்ன அப்ப என்ன ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்றேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க, எங்களை ஏன் பேசுறீங்க தேமுதிக பத்தி? 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி. இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட் இவ்வளவு கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சீட் கொடுத்து? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு யூடியூப்லயும் ஏன் அதை பத்தி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க? நான் இன்னைக்கு கேட்கிறேன். 0.5 கட்சி தானப்பா? ஆமா 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்றா. ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்க குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான். அதனால வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றற்றும், எல்லா புகழும் எங்கள் கேப்டனுக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கேப்டன் பார்க்காத புகழா, கேப்டன் மேல் விழுகாத விமர்சனங்களா? இனிமேல நாங்க எங்க கட்சி புதுசா இனிமேல நாங்க பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை. எங்க தலைவர் இருந்த காலத்திலே 21 வருஷமா புகழ்ச்சியையும் பார்த்துட்டோம், அவமானங்களையும் சந்திச்சுட்டோம், துரோகங்களையும் சந்திச்சுட்டோம். எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் தேமுதிக. அதனால இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை நிச்சயமாக நாங்கள் எங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், அதை பற்றி குறை சொல்பவர்கள் சொல்லட்டும். அதற்கு எங்களுடைய விமர்சனம் குறைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நாய் மாதிரி சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி எனக்கு கருத்து கிடையாது. எங்கங்க
அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே 1000 இல்ல 1000 இல்ல இல்ல ஒரு நிமிஷம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முகத்தில் பிரகாசம் இருக்கான்னு கேக்குறீங்களே, 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்காங்க எங்க ஒவ்வொருத்தரும். அந்த பௌர்ணமி நிலவின் முகமாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர் முகத்தை நான் பார்க்கிறேன். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கட்சியை ஏதாவது உடைச்சிடலாமா, ஏதாவது பண்ணலாமான்னா அதுக்கு தேமுதிகவில் இடம் இல்லை என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை நிரூபிப்பாங்க. எதிர்கட்சியில் இருப்பவங்க எதிர்கருத்து தான் சொல்லுவாங்க, பின்ன வாழ்த்தியா பேசுவாங்க. இது யூசுவல் தானுங்க. யாருமே ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்தால் அந்த கட்சியின் அந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற குறைகளை மக்களும் சுட்டி காட்டுவாங்க. நாங்களும் பல்வேறு முறை சுட்டி காட்டி இருக்கிறோம். எதிர்கட்சியில் இருப்பவர்களும் சுட்டி காட்ட தான் செய்வாங்க. இது இயல்பு. அதனால அவங்க சொல்றதுதான் 100% உண்மை இல்லை. அதனால இன்னைக்கு மத்தியில் அவங்க ஆட்சி 15 வருஷமா நடக்குது. அங்கேயும் பல்வேறு மக்கள் அவங்க மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதற்கு அவங்க பதில் சொல்லட்டும். சமீபமாக சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு இதற்கு அவர் பதில் சொல்லட்டுங்க. அதற்கு பிறகு மற்றவர்களை பத்தி அவர்கள் விமர்சனம் செய்யட்டும். தேர்தல் பரப்புரை இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. உங்களுக்கே தெரியும் என்னுடைய தேர்தல் பரப்புரை எப்படி இருக்குன்னு. நீங்க 21 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எங்களுடைய தேர்தல் பரப்புரை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்குமா ஒரு நல்ல திட்டங்களை வடிவமைத்து சொல்வதாகவும், எங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையை ஒற்றியும், எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடும் அந்த தொகுதிக்கு உரிய அந்த தேவைகளையும் நாங்கள் மையமாக கொண்டு இந்த தேர்தலில் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாங்க பேசுவோம். நான் ஏற்கனவே அது சொல்லியிருக்கேனே, அத்தனை மாவட்ட செயலாளர்கள் விருப்பமும் அதுவாக இருக்கு. இன்னைக்கு பேசினவங்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்கு. அவர் ஏற்கனவே எம்பி தொகுதியில, அதாவது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த வெற்றி பறிக்கப்பட்டதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. அதனால நிச்சயமாக அவர் போட்டியிடுகிறாரா இல்லையா என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரையோடையும் நாங்க பேசி உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்னதா சரிங்க சரிங்க, அதான் நீங்களே சொல்றீங்க. கேப்டன் வெற்றி பெற்ற தொகுதி 2, கேப்டன் சார்பாக வெற்றி பெற்றவர்கள் 28 பேர். அதனால 234 தொகுதியிலும் நான் போட்டியிடணும்னு விருப்ப மனு கொடுத்தவங்கள நிறைய பேர் எழுதி கொடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டிய ஒரு வேட்பாளர் என்பதுதான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்கிறேன், எங்க மாவட்டத்தில் போட்டிடுங்க, எங்க மாவட்டத்தில் போட்டிடுங்க, அப்படிதான் ஒவ்வொருத்தருமே இங்க சொல்றாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமாக எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம், நான் மட்டும் இல்ல, எங்க கழகத்தை சேர்ந்த அனைவரும் யார் யாருக்கு எந்த தொகுதி என்பதை இன்னும் ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாகவே நாங்க அறிவிச்சோம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.